வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம டுவர்ட் ஒரு ப்ரிப்போசிஷன் பத்தி பார்க்க போறோம். இதை நம்ம டுவர்ட் வேணாலும் சொல்லலாம், டுவர்ட்ஸ் வேணாலும் சொல்லலாம். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இது டுவர்ட்ஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இது டுவர்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் திசையில, அந்த பக்கத்துல, அதை நோக்கி, இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்ப நம்ம வந்து இந்த டுவர்ட்ன்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப். ரொம்ப காமனா வர்ற ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, டூ யூஸ் பண்ணணுமா இல்ல இந்த டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா. ஸோ நான் வந்து இங்க இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்லையும் டுவர்ட் அண்ட் டுவர்ட்ஸ் ரெண்டுத்தையுமே நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தர் தஞ்சாவூருக்கு காரில் சென்றார் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட டெஸ்டினேஷன் தஞ்சாவூர் தான் நமக்கு கன்ஃபார்மா தெரியறப்போ நம்ம வந்து அவர் தஞ்சாவூருக்கு போனார் சொல்றத ஹி ட்ரோ டு தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கார் ஓட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம டிரைவுக்கு பாசன்ஸ் ட்ரோ. ஸோ ஹி ட்ரோ டு தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒருத்தர் தஞ்சாவூர் பக்கம் அந்த ரோட்ல தஞ்சாவூர் இருக்கிற டைரக்ஷன்ல போனாரு. பட் அவர் எக்ஸாக்டா தஞ்சாவூர் தான் போனாரான்னு தெரியாது. அவர் திருச்சிக்கு போயிருக்கலாம், இல்ல தஞ்சாவூருக்கு முன்னாடியே இருக்க ஒரு ஊருக்கு கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, அப்போ நாம இப்ப இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல அவர் வந்து தஞ்சாவூர் நோக்கி ஓட்டி சென்றதை பார்த்தோம், கார் ஓட்டிட்டு போனதை பார்த்தோம் அப்படின்னு இருக்கு. ஸோ வி saw him drove toward தஞ்சாவூர். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டா தஞ்சாவூர் போனாதான் தெரியாதுங்கிறப்பதான் நம்ம வந்து இந்த டுவர்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். பெரும்பாலும் மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், இதை நோக்கி போனாரு, இதை நோக்கி ஓடினாரு, இதை நோக்கி பைக்ல போனாரு, இதை நோக்கி விரைந்து சென்றார், இதை நோக்கி சாய்ந்தார், இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளோடையும் நம்ம வந்து இந்த டுவர்டுன்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு இந்த திசையில சுட்டி காட்டினார், இந்த திசையில பார்த்தார், இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்பையும் நாம வந்து இந்த டுவர்டுன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் வந்து என்ட்ரன்ஸை நோக்கி வேகமாக விரைந்து சென்றார் அப்படின்றப்போ he rushed toward the entrance. அவர் எக்ஸாக்டா என்ட்ரன்ஸ் தான் போனாரான்னு தெரியாது. என்ட்ரன்ஸை தாண்டி அந்த பக்கம் போனாரா இல்ல என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே இருக்க ஒரு இடத்துக்கு போனாரான்னு தெரியாது. அந்த பக்கமா போனார். ஸோ he rushed toward the entrance. அதே மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு போனப்ப அவர் ஜன்னல் பக்கம் பார்த்தபடி இருந்தார், அதனால அவர் என்ன கவனிக்கல. ஸோ ஜன்னல் பக்கம் பார்த்தவாறு அப்படிங்கிறப்போ அதை நோக்கி இருந்தார், அவர் உட்கார்ந்து இருந்தாரா நின்னாரான்னு தெரியாது. ஸோ அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஹி வாஸ் ஃபேசிங் டுவர்ட் த விண்டோ, விண்டோவை பார்த்தவாறு, ஸோ அந்த பக்கம் அதை நோக்கி, அந்த மாதிரி சொல்றதுக்கு, அந்த டைரக்ஷன்ல அப்படி சொல்றதுக்கு. So he was facing toward the window and he didn't notice me. மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப வந்து சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எனிமீஸ் இருக்கிற திசையில முன்னேறி சென்றார்கள். So the soldiers advanced toward the enemy. இல்லைன்னா the soldiers advanced towards the enemy, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு டேபிள கொஞ்சம் நகர்த்தணும், எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல நகர்த்தணும், இந்த சோஃபா இருக்கிற டைரக்ஷன் அந்த பக்கமா கொஞ்சம் நகர்த்து. So move the table toward the sofa. அடுத்தது ஹார்ஸ் இல்ல ஹார்ஸ் ரைடர்ஸ், அவங்க ரொம்ப ஃபாஸ்டா போறத வந்து கேலப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். ஸ்பெசிபிக்கா ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ரைடர்ஸ்க்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ குதிரைகள் காட்டை நோக்கி பாய்ந்து போனுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காடுன்னு சொல்றதுக்கு ஜங்கிள், ஃபாரஸ்ட், ஊல்ஸ் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியை வந்து நம்ம வந்து ஊல்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ த ஹார்ஸ் கேலப்ட் டுவர்ட் த வுட்ஸ். இப்போ ஒருத்தர் என்ன பார்த்து பாயிண்ட் பண்ணார். ஸோ என்ன பார்த்து அப்படிங்கிறப்ப பாயிண்டிங் அட் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பக்கம் என் டைரக்ஷன்ல, நான் இருந்த டைரக்ஷன்ல அவர் பாயிண்ட் பண்ணார். ஸோ என்னையா, என் பக்கத்துல இருக்கவங்களையா, பின்னாடி இருக்கவங்களையான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஹி வாஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மீ, இல்ல ஹி வாஸ் பாயிண்டிங் டுவர்ட் மீ. அடுத்தது இந்த டுவர்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆட்டிடியூட மத்தவங்க கிட்ட காட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த டுவர்ட் இல்ல டுவர்ட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டிடியூடுங்கிறப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், கைண்டா இருக்கலாம், கேரிங்கா இருக்கலாம், நம்ம கோபத்தை காட்டலாம், ஏதோ ஒரு ஃபீலிங்கை காட்டலாம், ரெஸ்பெக்ட், பொலைட், இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்டிடியூட காட்டுறதுக்கும் நம்ம வந்து டுவர்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதுல நிறைய பேருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றப்போ ரெஸ்பெக்ட் ஃபார் இல்ல ரெஸ்பெக்ட் டுவர்ட், இந்த மாதிரி எந்த இதை யூஸ் பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்ப நம்ம வந்து மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறது வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றப்போ நம்ம வந்து இந்த ரெஸ்பெக்ட் டு இல்ல ரெஸ்பெக்ட் ஃபார் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஒருத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்தை பத்தி சொல்றப்போ நம்ம எப்பவுமே இந்த டுவர்ட்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அவகிட்ட நீ நடந்துக்கிற விதம் எனக்கு வந்து பிடிக்கல, ஸோ ஐ டோன்ட் லைக் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹர், இல்ல ஐ டோன்ட் லைக் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட் ஹர், எப்படி வேணா சொல்லலாம். இப்ப அவ என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறா, ஸோ நடந்துக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டுவர்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷி இஸ் கைண்ட் டுவர்ட்ஸ் மீ இல்ல ஷி இஸ் கைண்ட் டுவர்ட் மீ, எப்படி வேணா நம்ம சொல்லலாம்.
உங்க பெற்றோர்கிட்ட நீ ரொம்ப மரியாதை காட்டணும், மரியாதையோட நடந்துக்கணும், மனதில் ஒரு மரியாதையான எண்ணம் உனக்கு இருக்கணுங்கிறப்ப யூ ஷுட் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்ம நடந்துக்கிறது, அவங்க கிட்ட நடந்துக்கிறப்ப அவங்க மரியாதையை நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூ மஸ்ட் ஷோ ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ், இல்ல யூ மஸ்ட் ஷோ ரெஸ்பெக்ட் டுவர்ட் யுவர் பேரண்ட்ஸ். அடுத்தது இதே டுவர்ட நம்ம வந்து மாசம், வருஷம், இல்ல ஒரு வாரம் இதுக்கெல்லாம் நெருங்குற சமயம் கடைசி பகுதியை வந்து நம்ம வந்து டுவர்ட் வச்சு சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு மெயிலோ இல்ல ஒரு ரிப்ளையோ இல்ல சில பொருட்களையோ அனுப்பணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து எண்ட் ஆஃப் த வீக் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றப்போ எண்ட் ஆஃப் த வீக்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆன் த வீக்கெண்ட்னு சொல்லலாம், இல்ல பை த எண்ட் ஆஃப் த வீக்னு சொல்லலாம், டுவர்ட் த எண்ட் ஆஃப் த வீக்னு சொல்லலாம். ஸோ இது ஒன்னுக்கும் டிஃப்ரெண்ட் அர்த்தங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சென்ட் இட் பை த எண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு சொன்னா இந்த வார கடைசி. நம்ம வந்து ஒர்க்கிங் வீக்கை வேணாலும் சொல்லலாம், நம்ம சாதாரணமா சண்டே வரைக்கும் ஒரு டே வேணாலும் சொல்லலாம். இப்போ ஒர்க்கிங் வீக் அப்படிங்கிறப்போ நம்ம ஃப்ரைடேயோட முடியுது அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் த வீக்ன்றப்போ என்னது, ஃப்ரைடேக்கு முன்னாடி, ஃப்ரைடேக்குள்ளர நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே எப்படி வேணாலும் நான் அனுப்புறேன், பட் ஃப்ரைடேக்குள்ள உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம பை த எண்ட் ஆஃப் த வீக் அதை யூஸ் பண்ணுவோம். டுவர்ட் த எண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்றோம்னா வார கடைசியே நெருங்குற சமயத்துல, அதாவது தர்ஸ்டே ஃப்ரைடேல அனுப்புறது தான் நம்ம வந்து டுவர்ட் த எண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I'll send it toward the end of the week. I'll send it towards the end of the week. இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீக்னா கடைசி நாட்கள், அந்த இறுதி நாட்கள், வியாழன், வெள்ளி அந்த மாதிரி. இல்ல அது ஒர்க்கிங் வீக் இல்ல அப்படின்றப்போ அதை நம்ம வந்து சனி ஞாயிறு அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம நவம்பர் மாசம் இருக்கோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர்லாம் இயரோடைய எண்ட் இல்லையா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அக்டோபரை கூட சேர்த்துக்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாம் நம்ம வந்து எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஆண்டின் இறுதியை நெருங்குகிறோம். ஸோ வி ஆர் கெட்டிங் டுவர்ட் த எண்ட் ஆஃப் த இயர், இல்லைன்னா வி ஆர் கெட்டிங் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ இப்போ என்னோட ஸ்கூல் டைம் முடிகிற நேரத்துல எனக்கு ரொம்ப பசிக்கும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், எப்படா வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிடலான்னு இருக்கும். ஏன்னா ஒரு 3 to 4 அந்த மாதிரி சமயத்துல தான் எனக்கு ரொம்ப டயர்டாகவும் பசியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டைம் பீரியட், கடைசி முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள நேரம், அதை சொல்றப்பதான் நம்ம டுவர்ட் த எண்ட் ஆஃப் மை ஸ்கூல் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஐல் பி ஹங்க்ரி டுவர்ட் த எண்ட் ஆஃப் மை ஸ்கூல் ஹவர்ஸ். இப்ப நீங்க ஒரு படம் பார்த்துட்டீங்க, படம் கிளைமேக்ஸ் நெருங்க ரொம்ப போரிங்கா இருந்தது, கடைசி ஒரு 1/2 hour அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ டுவர்ட் த எண்ட் ஆஃப் த மூவி. ஸோ த மூவி வாஸ் அ பிட் போரிங் டுவர்ட் த எண்ட். இது தவிர இந்த டுவர்ட் த பேக் இல்ல டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட் இந்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பாடிய ஃப்ரண்ட் பேக் மிடில் ஒரு லைன் வச்சு பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மிடில் லைனுக்கு முன்னாடி உள்ள ஆர்கன்ஸ் லொகேட்டட் டுவர்ட் த ஃப்ரண்ட் அப்படி பிரிப்பாங்க. அதே மாதிரி ஆர்கன்ஸ் லொகேட்டட் டுவர்ட் த பேக் அந்த மாதிரி பிரிப்பாங்க. கிட்னிஸ் ஆர் லொகேட்டட் டுவர்ட் த பேக் ஆஃப் த பாடி அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ டுவர்ட் த பேக்னா அந்த மிடில் லைன்ல இருந்து பேக் வரைக்கும் உள்ள அந்த பார்ட், அதுதான் நம்ம வந்து டுவர்ட் த பேக் ஆஃப் த பாடி அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோல நாம டுவர்டோட வேரியஸ் யூசேஜ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.